கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் கிருபையாய் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து ஒரு குறைவில்லாமல் நம்மை 4 மாதம் முழுவதும் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் இந்த புதிய மாதத்தை மாதத்தை காணும்படியாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 91ஆம் சங்கீதம் 3வது வசனம். 91ஆம் சங்கீதம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பேன். சரி, தப்புவிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. யாரெல்லாம் ஆண்டவர் தப்புவிப்பார்? அழகாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவர்களை அவர் தப்புவிப்பார். 2வது, கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ அவர்களை அவர் தப்புவிப்பார். 3வது, ஏசப்பாவை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, ஏசப்பாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ கர்த்தர் அவளை தப்புவிப்பார். 4வது, இடைவிடாமல் கர்த்தரை யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ கர்த்தர் அவளை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே ஸ்தோத்திர, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கர்த்தரை 100% நம்புவோம், ஏசப்பாவை முழுசாக நம்புவோம், விசுவாசிப்போம், இடைவிடாமல் அவர் ஆராதிப்போம், துதிப்போம். அவரை நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். தப்புவிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், உமக்கு பயந்து நடப்போம், கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிப்போம்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு அப்படி கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தப்புவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தப்புவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், காப்பாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை விடுவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் ஜெபத்தை கேட்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you.